அம்மனருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சனி பெயர்ச்சி பலன்கள் தாங்க. என்னம்மா சனி பெயர்ச்சி பலன்கள் நான் ஆல்ரெடி உங்களதே பார்த்திருக்கேனேம்மா அப்படின்னா உண்மைதாங்க. சனி பெயர்ச்சி பலன்கள் வந்து பாருங்க, இந்த சனி பெயர்ச்சி வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, 29 மார்ச் 2025 சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆயிட்டாரு திருக்கணித பிரகாரம். புரியுதுங்களா? வாக்கிய பிரகாரம் 6/3/2026 தான் சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். இப்ப இந்த மார்ச் மாசத்துல இருந்து இந்த மார்ச் மாசம் வரைக்கும், அதாவது ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷ காலகட்டம் நடுவுல குழந்தைங்க பிறந்துச்சுங்க பாத்தீங்களா? அந்த குழந்தைங்க பிறந்த போது நிறைய பேரண்ட்ஸ் வந்து கேட்கறது உண்டு. மேடம் எங்களுக்கு திருக்கணித பிரகாரம் எங்களுக்கு வந்து ஜாதகம் எழுதி கொடுங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் மீனத்துல இருந்த மாதிரி எழுதி கொடுத்தோம் 29 மார்ச்ல இருந்து. வாக்கிய பிரகாரம் எங்களுக்கு வந்து ஜாதகம் எழுதி கொடுங்க அப்படின்றவங்களுக்கு சனி பகவான் கும்பத்துல இருக்க மாதிரி தான் எழுதி கொடுத்தோம். இப்படி என்றளவும் வந்து பாத்தீங்கன்னா வாக்கியத்தை ஃபாலோ பண்ற எத்தனையோ மக்கள் வந்து இருக்கதான் செய்யறாங்க. அது என்னங்க வாக்கியம் திருக்கணிதம் அப்படின்னா, இந்த திருக்கணிதம் அப்படின்றது ரொம்ப சிம்பிள்ங்க. அட்வான்ஸ்டு வெர்ஷன். இப்ப இந்த அட்வான்ஸ்டு பிசிக்ஸ், அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அப்படி இருக்கு பாத்தீங்களா? வாக்கியம் தான் பேஸ். வாக்கியம் அப்படின்றது சித்தர்களும் முனிகளும் ரிஷிகளும் நம் முன்னோர்களும் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்களா? அதை கொஞ்சம் அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் இந்த திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்றது. பெரும்பாலான ஜோதிடர்கள் திருக்கணிதம் ஃபாலோ பண்றது உண்டு. வாக்கியமே ஃபாலோ பண்ற பர்சனாலிட்டிஸும் இன்னும் இருக்கதான் செய்யறாங்க. மக்களும் மட்டும் இல்லாம ஜோதிடர்களும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த நவகிரக ஸ்தலங்கள் எல்லா இடத்துலயும் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்றாங்க. சனீஸ்வரனுடைய மிக பிரசித்தி பெற்ற கோயிலான திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வர கோயிலையும் வந்து பாத்தீங்கன்னா 6/3/2026 தான் சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஆக வாக்கியத்தை தான் ஃபாலோ பண்றாங்க. வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் அப்படின்றத சொல்லியிருக்கேன். பொதுவா சனி நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி, உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா சிம்மம் அஷ்டம சனியில இருக்கீங்க, கன்னி கண்டக சனியில இருக்கீங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனுசு அர்த்தாஷ்டம சனியில இருக்கீங்க, கும்பம் பாத சனியில இருக்கீங்க, மீனம் ஜென்ம சனியில இருக்கீங்க. இவங்களுக்கு எல்லாம் சனி கொஞ்சம் ஃபேவரா இல்ல. அப்படி ஃபேவரா இல்லாத பர்சனாலிட்டிஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா 1/6/2026 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சி இருக்கு. குருனுடைய பார்வை சனி மேல படியுது. அப்ப 6ஆம் மாசம் வரைக்கும் தாங்க சின்ன சின்ன கஷ்டங்களும் இடையூறுகளும். அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, சௌக்கியமா இருப்பீங்க. ஆனா சனி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறான் அப்படின்னாலும் சனி எப்ப கெடுக்க மாட்டான் அப்படின்னா, நீங்க பாட்டு நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு நியாயம் தவறாம நீதி தவறாம முடிஞ்ச வரைக்கும் நியாயத்தோட நம்ம தொழில் செஞ்சாலும், நம்ம பாட்டு நம்ம வேலையை செஞ்சாலும், கடின உழைப்பாளிகளா இருந்தாலும் சிவனேன்னு இருந்தாலும் சனி கெடுக்க மாட்டான். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா சனி யாருக்கும் பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க. நல்லது செய்யணும் அப்படின்னா நான் என்னுடைய சொந்தமா இருந்தாலும் நான் நல்லது செஞ்சிடுவேன். என்னுடைய பகையாளியா இருந்தாலும் நல்லது செஞ்சிடுவேன். கெட்டது செய்யணும் அப்படின்னா என்னுடைய மனைவி குழந்தையா இருந்தா கூட நான் கெட்டது செய்வேன். பகையாளியா இருந்தாலும் நான் கெட்டது செய்வேன். அந்த மாதிரி நீதி தவறாத ஒரு கிரகம் அப்படின்றதுனால்தான் ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன். அதே மாதிரி நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு கிரகம் யாரு அப்படின்னா சனீஸ்வரன் தான். சனிக்கு அப்படின்ற உரிய மரியாதையை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. அவரை பசிஃபை பண்ணணும், அவரை அமைதிப்படுத்தணும் அப்படின்னாலும் ரொம்ப சிம்பிள். நீ கடின உழைப்பாளியா இரு. நீ உண்டு உன் வேலை உண்டு. வேலைதான் உனக்கு பிரதானம். அப்படி நீ பாட்டுன்னு உழைச்சிட்டே இருக்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. நாங்க ஹவுஸ் ஒய்ஃப்மா, நாங்க எப்படிமா உழைக்கிறது? வீட்டு வேலை இருக்குல்லம்மா, நீங்க பாட்டு உங்க வேலையை செய்யுங்க. கும்பராசி அன்பர்கள், நீங்க வந்து பாருங்க மீனத்துல பயிற்சியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இவ்வளோ நாள் கடந்த 2.5 வருஷமா உங்க சுயஸ்தானத்திலே ஜென்ம சனியா உட்கார்ந்து சனி உங்க மூளையை தின்னா. எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன், டென்ஷன். ஒரு விஷயத்த செய்யும் போது நிறைய குழம்புனீங்க. ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் இதை செய்யலாமா வேணாமா, இந்த விஷயத்த தப்பா முடிவு பண்ணிட்டோமோ, ஏன் இப்படி முடிவு பண்ணிட்டோம், நம்ம வாழ்க்கையை நம்மளே கெடுத்துக்கோமோ, இப்படி பல கேள்விக்குறிகள் உங்ககிட்ட இருக்கதான் செஞ்சுச்சு. அதுவும் படிக்கிற பிள்ளைங்கலாம் ரொம்ப குழம்புச்சுங்க. படிக்கலாமா வேணாமா, ஒரு வருஷம் நீட் எழுந்தும் கிடைக்கல, 2வது வருஷம் போலாமா வேணாமா அப்படி எல்லாம் குழம்புச்சுங்க. இந்த குழப்பத்தை அம்மா மேல காமிச்சிச்சுங்க, அப்பா மேல காமிச்சிச்சுங்க, சாப்பாடுல ராத்திரி அழுதுச்சுங்க, இப்படி நிறைய விஷயம் செஞ்சுச்சுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீனம் 2ஆம் பாவம். அப்ப தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சனி ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 7 நாட்டு சனியினுடைய கடைசி பகுதியில இருக்கீங்க, பாத சனியில இருக்கீங்க. ஒரு கிணறு 75% தாண்டிட்டையா, இன்னும் 25% தாயா இருக்கு. என்ன வறுத்தெடுத்து சனி பகவான் டயர்ட் ஆகி படுத்திருக்காயா அப்படின்ற ஒரு அமைப்பு தான். படுத்துட்டே இருந்தாலும் அவனுக்கு அப்படின்ற ஒரு சூதகமான விஷயங்கள் அப்படின்றது இருக்கதான் செய்யும். அப்ப கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் 1 and 2 உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் பாத சனியா இருக்கும்போது ஒரு சில விஷயத்துல கவனமா இருங்க. பெரிய லெவல்ல கடன் கொடுக்கறதும் வேண்டாம், கடன் வாங்குறதும் வேண்டாம். ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வேணும். யாருக்கும் பெருசா வாக்கு கொடுக்கறது அப்படின்றது வேண்டாம். வாக்கு கொடுத்தா நம்மளால காப்பாற்ற முடியாத சூழ்நிலை அப்படின்றது வரும்.
அப்ப பிரச்சனைகள்லாம் ஓயுமா? ஆல்மோஸ்ட் ஓஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு 1/6/2026. குரு பகவான் பயிற்சி ஆன பின்னாடி குரு பகவானோட பார்வை சனி மேல படியுது. அப்போ ஆல்மோஸ்ட் 90% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஃப்ரீ ஆயிடுவீங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். சனியனோட ஒரு ஆதிக்கத்துல பிறந்த நீங்க உழைப்பு 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 மட்டும்தான் என்னுடைய தாரக மந்திரம் அப்படின்ற மாதிரி நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு, நீங்க பாட்டு ஓடிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு சனியே கேரண்டி. பெருசா உங்களுக்கு எடுக்கக்கூடிய பொசிஷன்லயே சனி பகவான் இல்ல. புரியுதுங்களா? இருந்தாலும் அவருக்குன்னு உரிய மரியாதை கொடுத்து நம்ம பெரிய லெவல்ல கடன் வாங்காதீங்க, கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றோம். அதுக்கும் மேல 6ஆம் மாசத்துக்கு மேல சனி உங்களை கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. சனி டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. அப்புறம் என்ன இருக்கு? அவரு டிஸ்டர்பன்ஸ் தான் பெரிய டிஸ்டர்பன்ஸ். இருக்கிறதுலே பெரிய கொசு அந்த கொசு தான். அந்த கொசுவை அடிக்கவும் முடியாது, அந்த கொசுவை துரத்தவும் முடியாது. அது கடிச்சே தீரும் அப்படின்ற ஒரு அமைப்பு. இப்ப அவரு நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதே ஒரு பெரிய விஷயங்க. இதுவே ஒரு பெருத்த ரிலீஃப். நெஞ்சு மேல 4 பாறாங்கல் இருந்துச்சுங்க. இப்ப 4 பாறாங்கல்லையும் இறக்கி வச்சுட்டு ஒரு பஞ்சு மூட்டையை நெஞ்சில வச்சா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட அமைப்பு. சோ இந்த காலகட்டம் நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் சக்சஸ் ஆகும். சோ கீப் ஆன் ட்ரைங். என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த டெஸ்டினி ரீச் ஆகுற வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.